வணக்கம். 60 days spoken English கோர்ஸ்ல டே 30ல இருக்கிறோம். இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷலா 100 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பிளஸ் நீங்க பேரண்ட்ஸா இருக்கும் பட்சத்துல உங்க கிட்ஸோட பேசுறதுக்கு ஒரு 25 சென்டென்சஸ் கான்வர்சேஷன் மெத்தட்ல கொடுத்துருக்கு. இந்த நிமிஷமே இங்கிலீஷ் பேசணுமான்னு கேட்டிருக்கேன் இல்லையா? நான் சொல்ல அந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அது சொல்ல நீங்க சொல்லிட்டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த நிமிஷமே நீங்க இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேங்களா? பிடிக்கும், கண்டிப்பா பாருங்க, பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்குங்க. வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. 100 டெய்லி யூஸ் சென்டென்சஸ், 50 ஃபேமிலி, 50 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம 1 by 1 பாத்திரலாம். நான் சொல்லும் போது நீங்களும் அப்படியே கூடயே சொல்லிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே, பாத்துருவோமா? அப்போ 50 family sentences. Daily use sentences. Good morning, did you sleep well? Good morning, did you sleep well? அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. Don't forget to brush your teeth before breakfast. Breakfastக்கு முன்ன நீ என்ன பண்ண? பல் தேய்க்க மறந்துடாதன்னு சொல்றது. Wash your hand properly before eating. சாப்பிடுறதுக்கு முன்ன கையை நல்லா சுத்தமா கழுவு. Have you complete your homework yet? Have you complete your homework yet? உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இது வரைக்குள்ள ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? Please set the table for breakfast. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கும், டேபிள் உள்ளதெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்றது. ப்ளீஸ் செட் த டேபிள் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ட்ரிங்க் யுவர் மில்க், இட்ஸ் குட் ஃபார் யுவர் போன்ஸ். பால் குடி, அப்பதான் நல்ல எலும்பெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு சொல்றதுக்காக. கேன் யூ ஹெல்ப் மீ பிரிங் த கிராசரிஸ் இன்சைட்? கிராசரிஸை உள்ள கொண்டு வரதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவியா? பலி சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், உள்ள கொண்டு வா, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு. மேக் ஷுர் டு க்ளோஸ் த டோர் குவைட்லி. நீ உறுதி பண்ணிக்கோ எல்லாம் இந்த டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டிருக்கு. வியர் யுவர் ஷூஸ் ப்ராப்பர்லி பிஃபோர் கோயிங் அவுட். உன்னோட ஷூ எல்லாம் வெளில போறதுக்கு முன்னா நல்லா கரெக்டா போட்டிருக்கியா அப்படின்னு செக் பண்ணிக்க. வியர் யுவர் ஷூஸ் ப்ராப்பர்லி பிஃபோர் கோயிங் அவுட். டேக் யுவர் பேக், டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச் பாக்ஸ். உன்னோட பேக் எடுத்துக்கோ, லஞ்ச் பாக்ஸ் எடுக்க மறந்துடாத. ஓகேங்களா? இதெல்லாம் வீட்டுல பேசுறது தானே. இதை அப்படியே 1 by 1 சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வந்தா மட்டும்தான் நம்ம அப்படியே பேச முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட், finish your breakfast quickly. ஸ்கூல் ஸ்டார்ட் சூன். சீக்கிரமா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிரு, அப்புறம் ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் ஸ்டார்ட் சூன். ஓகேங்களா? பி கேர்ஃபுல் ஆன் ஸ்டேர்ஸ், ஹோல்டு த ரெயிலிங். நீ ஸ்டேர்ஸ்ல போகும்போது, படிக்கட்டுல போகும்போது பத்திரமா போ, பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றது. பி கேர்ஃபுல், கவனமா இரு அப்படின்னு சொல்றதுக்காக. ரிமெம்பர் டு கிரீட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் பொலைட்லி. கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்கள தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம கிரீட் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ரிமெம்பர் டு கிரீட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் பொலைட்லி. லிசன் கேர்ஃபுல்லி வென் யுவர் பேரண்ட்ஸ் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்பா அம்மா சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ அப்படின்றதுக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் சிஸ்டர் வித் ஹர் ஹோம்ஒர்க். அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா, தங்கச்சியோ தம்பியோ இருந்தானா அவனோட ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் சிஸ்டர் வித் ஹர் ஹோம்ஒர்க். டோன்ட் ஃபைட் யுவர் பிரதர், ஷேர் யுவர் டாய்ஸ். சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஃபைட் பண்ணாத, உன்னோட டாய்ஸ் அவனுக்கு கொடு அப்படின்னு. டோன்ட் ஃபைட் வித் யுவர் பிரதர், ஷேர் யுவர் டாய்ஸ். ஸ்பீக் பொலைட்லி டு எவ்ரி ஒன் அட் ஹோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் பொலைட்டா பேசு. ஃபோல்ட் யுவர் க்ளோத்ஸ் நீட்லி ஆஃப்டர் வாஷிங். துணியெல்லாம் துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காயப்பட்டு எடுத்தது நீட்டா ஃபோல்டு பண்ணிக்க. ஓகேங்களா? ஸ்வீப் த ஃப்ளோர் பிஃபோர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஓவர். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீடு எப்படி இருக்கும், கலோபரமா இருக்கும், கிளீன் பண்ணிரு அப்படின்றது. மாப் த ஃப்ளோர் ப்ராப்பர்லி ஸோ இட் டசன்ட் கெட் ஸ்லிப்பரி. அதாவது மாப் நீட்டா பண்ணோம் அப்படின்னா வழுக்காது அப்படின்னு சொல்றது. மாப் த ஃப்ளோர் ப்ராப்பர்லி ஸோ இட் டசன்ட் கெட் ஸ்லிப்பரி. ஓகேங்களா? டோன்ட் வேஸ்ட் ஃபுட், ஈட் ஒன்லி வாட் யூ கேன் ஃபினிஷ். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத, உன்னால எதை முடியுமோ, எதை நல்லா கம்ப்ளீட்டா சாப்பிட முடியுமோ அதை மட்டும் சாப்பிடுன்றதுக்கு. டேக் கேர் ஆஃப் யுவர் பெட்ஸ், ஃபீட் தம் ஆன் டைம். ஒன்னு பெட்ஸ் எல்லாம் வளர்த்தோம்னா நம்ம கண்டமேனிக்கு விட்டுறக்கூடாது, அது கரெக்டா சாப்பாடு கொடுக்கணும். அதுக்காக டேக் கேர் ஆஃப் யுவர் பெட்ஸ், ஃபீட் தம் ஆன் டைம். ஓகேங்களா? கேன் யூ வாட்டர் த பிளான்ட் டுடே? உன்னால இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற முடியுமா? கேன் யூ வாட்டர் த பிளான்ட்ஸ் டுடே? சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த ரூம். ரூம் விட்டு வெளியில வரும்போது சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வா. Switch off the lights when you leave the room. Don't sit too close the TV. It can hurt your eyes. TV பக்கத்துல உட்கார்ந்திருக்காத, கண்ணு பாதிக்கும் அப்படின்றதுக்கு don't sit too close to the TV. It can hurt your eyes. Turn down the volume while watching TV.
வால்யூமை குறை, டிவி பார்த்துட்டு இருக்கோம் ஹை வால்யூம்ல வைக்காத அப்படின்னு. turn down the volume while watching TV. Remember to take your umbrella if it rain. மழை பெய்யும் போது மழை வர மாதிரி இருக்கும், கொடை எடுத்துட்டு போக மறந்துடாதன்னு சொல்றதுக்கு remember to take your umbrella if it rains. Call grandma and ask how she is feeling. பாட்டியை கூப்பிட்டு ஆச்சியை கூப்பிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க கேளு, எப்படி ஃபீல் நல்லா இருக்கிறாங்களா என்னன்னு விசாரிச்சுக்கோ, எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கோ அப்படின்றதுக்காக call grandma and ask how she is feeling. Please bring me a glass of water. தண்ணி கொண்டு வர முடியுமா, ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு வரையா அப்படின்றதுக்கு please bring me a glass of water. Help set the chairs for guests. நம்ம வீட்டுல வந்து கெஸ்ட்லாம் நிறைய பேர் நம்ம இன்வைட் பண்ணியிருப்போம், அவங்க வர்றதுக்காக நம்ம சேர் எல்லாம் வந்து செட் பண்றதுக்காக எப்படி சொல்லலாம், ஹெல்ப் செட் அப் த சேர்ஸ் ஃபார் கெஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிமெம்பர் டு சே தேங்க்யூ வென் சம்ஒன் ஹெல்ப்ஸ் யூ. யாராவது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் மறக்காத அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டோன்ட் இன்டரப்ட் வென் அதர்ஸ் ஆர் டாக்கிங். யாராவது பேசிட்டு இருக்கும்போது இடையில பேசாத அப்படின்றதுக்காக. கோ டு பெட் ஆன் டைம். யூ நீட் எனஃப் ஸ்லீப். சீக்கிரம் உறங்க போ, நல்ல உறக்கம் தேவை அப்படின்றதுக்கு கோ டு பெட் ஆன் டைம், யூ நீட் எனஃப் ஸ்லீப். புட் யுவர் டாய்ஸ் பேக் ஆஃப்டர் பிளேயிங். விளையாடி முடிச்சுட்டு டாய்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல போய் வச்சிரு. புட் யுவர் டாய்ஸ் பேக் ஆஃப்டர் பிளேயிங். டேக் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் புக்ஸ் டு ஸ்கூல் டுமாரோ. உன்னோட ஹோம்ஒர்க் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோன்றது. ஓகேங்களா. பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் த ரோடு. ரோட கிராஸ் பண்ணும்போது கவனமா போ. ஓகேங்களா. ஆல்வேஸ் டெல் த ட்ரூத் ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட். அதாவது எப்பவும் உண்மைதான் சொல்லணும், இது கஷ்டமா இருந்தாலும் நமக்கு அது பாதிப்பு தந்தாலும் உண்மைதான் சொல்லணும். ஆல்வேஸ் டெல் த ட்ரூத் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட். அப்பாலஜிஸ் இஃப் யூ ஹர்ட் சம்ஒன் ஆக்சிடென்ட்லி. நீ யாரையாவது ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுரு. அப்பாலஜிஸ் இஃப் யூ ஹர்ட் சம்ஒன் ஆக்சிடென்ட்லி. பி பேஷண்ட் வென் வெயிட்டிங் ஃபார் யுவர் டர்ன். உன்னோட முறை வர வரைக்கும் நீ பொறுமையா காத்திரு. பி பேஷண்ட் வென் வெயிட்டிங் ஃபார் யுவர் டர்ன். சே ப்ளீஸ் வென் யூ ஆஸ்க் ஃபார் சம்திங். உனக்கு எதாவது வேணும்னா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. சே ப்ளீஸ் வென் யூ ஆஸ்க் ஃபார் சம்திங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேன் யூ பிரிங் த நியூஸ் பேப்பர் ஃப்ரம் அவுட் சைட். வெளில உள்ள நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வரையா. லெட்ஸ் குக் டுகெதர் டுடே. யூ கேன் ஹெல்ப் மீ சாப் வெஜிடபிள்ஸ். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாமா, நீ கொஞ்சம் வெஜிடபிள் கட் பண்ணி தரையா அப்படின்னு கேட்கறதுக்கு லெட்ஸ் குக் டுகெதர் டுடே. யூ கேன் ஹெல்ப் மீ சாப்ஸ் வெஜிடபிள்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு பேக் யுவர் பேக் ஃபார் டுமாரோ. உன்னோட பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்ன பேக், நம்ம எங்க போனாலும் இந்த பேக் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துடாத. ஸ்கூலோ காலேஜோ இல்லாட்டா ஊருக்கு எங்கேயா போறோம், நம்ம பேக் எல்லாம் முந்தின நாளே ரெடி பண்ணிடணும். அதுக்கு இப்படி சொல்லலாம், டோன்ட் ஃபர்கெட் டு pack your bag for tomorrow. ஓகேங்களா. clean your desk after finishing your studies. படிச்சு முடிச்ச இந்த டேபிள் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிரு. clean your desk after finishing your studies. take care of your little brother or sister while I am away. நம்ம வந்து சொல்லுவோம்ல, பெரிய பிள்ளைங்க இருந்ததுன்னா நான் இல்லாத டைம்ல அக்கா தம்பியோ தங்கச்சியோ அவங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு take care of your little brother or sister while I am away. ஓகேங்களா. wear warm clothes. It is cold outside. நல்ல கதகதப்பான துணியை போட்டுக்கோ, மெலிசா போடாத, ஏன்னா வெளியில வந்து எப்படி இருக்கு, கோல்டா இருக்கு அப்படின்றதுக்காக. செக் இஃப் ஆல் விண்டோஸ் ஆர் க்ளோஸ்ட் பிஃபோர் லீவிங் த ஹவுஸ். வீட்டில் உள்ள எல்லா கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திருக்கா, வீட்டை விட்டு கிளம்பும் போது பார்த்துக்கோ அப்படின்னு. கேன் யூ ஹெல்ப் மீ ப்ரிப்பேர் த டின்னர் டுடே. ஹெல்ப் பண்ணுவியா டின்னர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. கேன் யூ முடியுமா அப்படின்னு கேட்குறது. கேன் யூ ஹெல்ப் மீ ப்ரிப்பேர் த டின்னர் டுடே. Remember to greet your neighbors when they visit. நம்ம வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்தோம்னா மூஞ்சி திருப்பிட்டு போகக்கூடாது. அவங்கள என்ன பண்ண பார்த்து ஜஸ்ட் ஸ்மைலாவது பண்ணணும். Remember to greet our neighbors when they visit. ஓகேங்களா. Say good night to everyone before going to bed. ஓகேங்களா. Share. ஒரு 50 daily use sentences ஃப்ரெண்ட்ஸ் ஓடி நம்ம எப்படி கான்வர்ஸ் பண்ணுவோன்றத பார்க்கலாம். How is life treating you? லைஃப் எப்படி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறது how is life treating you. what are you up to today. எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு what are you up to today. ஓகேங்களா. let's go to the park and play. வெளில போய் பார்க்ல போய் விளையாட போலாமா அப்படின்னு கேட்கறது
Do you want to join me for cricket practice? Cricket practice join பண்ணிக்கிறியா? உனக்கு விருப்பமா அப்படின்னு கேக்குது. Do you want to join? ஓகேங்களா? உன்னை சேர விருப்பமா அப்படின்னு கேக்குறதுக்கு Do you want to join me for the cricket practice? Can I borrow your pen for a moment? கொஞ்சம் உன்னோட பெண்ணை எனக்கு தரையா? I didn't understand this question. Can you explain it? எனக்கு புரியல, கொஞ்சம் explain பண்ணி தருவியா? Are you free this afternoon? இந்த afternoon நீ ஃப்ரீயா இருக்கிறியா? Let's go for a short walk after school. School முடிச்ச பிறகு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரலாமா? Would you like to come to my house this weekend? நீ என்னோட வீட்டுக்கு இந்த வீக்கெண்ட்ல வரையா? வர விருப்பமா? Would you like to come to my house this weekend? Did you finish your homework already? ஏற்கனவே என்னோட homework முடிச்சிட்டியா? ஓகேங்களா? இதோட ஃப்ரெண்ட்ஸோட Have you eaten lunch yet? லஞ்ச் எடுத்துட்டியா? சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு Have you eaten lunch yet? Don't worry, I will help you with it. கவலைப்படாத, நான் உனக்கு இது ஹெல்ப் பண்ணி தரேன். ஓகேங்களா? Thanks a lot for helping me yesterday. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, நேற்று உனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, அது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு Thanks a lot for helping me yesterday. Sorry, I am late. The bus was delayed. லேட்டா வந்தது. நம்ம லேட்டா போனோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு லேட்டா போனோம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு போனோம், நம்ம சாரி கேட்கலாம். ஓகேங்களா? சாரி, I am late. The bus was delayed. Please don't be angry with me. என்னோட மேல கோவப்படாத. Please don't be angry with me. ஓகேங்களா? நெக்ஸ்ட், it's okay. Let's forget about it. இதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, இதை பத்தி மறந்துடுவோம் அப்படின்றது it's okay. Let's forget about it. Where shall we meet tomorrow? நாளைக்கு நம்ம எங்க சந்திக்கலாம்? At what time will you arrive? நீ என்னைக்கு வருவேன்? எந்த டைம்ல வருவேன்? At what time will you arrive? Call me when you reach home. வீட்டுக்கு போனோன்னு என்னை கூப்பிடு, போய் சேர்ந்தாச்சான்னு சொல்லு அப்படின்றது call me when you reach home. Send me a message once you finish your work. உன்னோட ஒர்க்கை முடிச்சோடனே எனக்கு மெசேஜ் பண்ணு. இதை கேட்டா மட்டும் போதாது, நீங்க நான் சொல்ல அப்படியே சொல்லுங்க. ஓகேங்களா? இல்லாட்டா நீங்க அப்படியே பார்த்து நீங்களே சொல்லிக்கலாம். ஒருத்தர் கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் திருப்ப பிளே பண்ணி கூட நீங்க சொல்லிக்கலாம். இல்லாட்டா சொல்லையே சொல்லிருங்க. அப்பதான் உங்களுக்கு அப்படியே பேச முடியும். இதை நீங்க இன்னைக்கு கேட்டுட்டே இருந்தா மட்டும் போதாது, வீட்டுல நம்ம என்னைக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ண பழகுங்க இப்ப இருந்தே. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? I will wait for you at the park. உனக்கா நான் பார்க்ல காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். I will wait for you at the park. Don't cheat during the game. Play fair. விளையாடும் போது சீட் பண்ணாத, உண்மையா விளையாடு அப்படின்றது. Don't cheat during the game. Play fair. Let's study together for the next exam. அடுத்த எக்ஸாமுக்கு சேர்ந்து படிக்கலாமா? Let's study together for the next exam. I like your idea. It's very creative. உன்னோட ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு அப்படின்றதுக்கா. You look great today. நீங்க நல்லா இருக்க பாக்குறதுக்கு. You look great today. Where did you buy this t-shirt? இந்த t-shirt நீ எங்க வாங்குன? Let's go shopping this weekend. The weekend shopping போலாமா? Let's go shopping this weekend. Shall we watch the movie together? ரெண்டு பேர் சேர்ந்து மூவி பார்க்கலாமா? Which movie do you want to watch? உனக்கு எந்த மூவி பார்க்க பிடிக்கும்? Which movie do you want to watch? Do you have enough money to pay for these snacks? Do you have enough money to pay for the snacks? இந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பைசா வச்சிருக்கிறியா, கையில இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு Do you have enough money to pay for the snacks? Let's celebrate your birthday this weekend. இந்த வீக்கெண்ட் உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா? Be on time for the party. பார்ட்டிக்கு கரெக்டான டைத்துக்கு வந்துரு. Let's go by bus. It will be fun. பஸ்ல போலாம், நல்லா ஜாலியா இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டே போலாம் அப்படின்ட்டு. Let's go by bike and enjoy the ride. பைக்ல போலாம், ரைட் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. Let's go by bike and enjoy the ride. Can you help me with this project? இந்த ப்ராஜெக்ட்ல நீ ஹெல்ப் பண்ணி தரையா? ஹெல்ப் பண்ண முடியுமா? I really appreciate your support. உன்னோட சப்போர்ட் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். Are you okay? You seem upset. நீ ஓகேவா? நீ பாக்குறதுக்கு அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. Are you okay? You seem upset. What did you learn today at school? நீ ஸ்கூல்ல நீ என்ன படிச்ச? Let's play a game together after homework. homework முடிச்சோன்னு விளையாடலாமா? Thank you for being such a good friend. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் லெட்ஸ் ஷேர் த பில் திஸ் டைம். இந்த டைம் நம்ம பில்ல ஷேர் பண்ணிக்கலாம். டோன்ட் டாக் பிஹைண்ட் மை பேக். பின்னாடி பேசாத, எதுனாலும் நேரடியா சொல்லு அப்படின்றதுக்கு டோன்ட் டாக் பிஹைண்ட் மை பேக். ட்ரஸ்ட் மீ
I will help you. நீ நம்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். I believe you can do it. நான் உன்னை நம்புறேன் நீ உன்னால செய்ய முடியும். I believe you. ஓகேங்களா? I believe you can do it. Please don't break our friendship over a small issue. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சிடாத, தயவு செய்து முறிச்சிடாத அப்படின்னு சொல்ல. Please don't break our friendship over a small issues. I missed you while you were away. உன்னை நான் மிஸ் பண்றேன், நீ பக்கத்துல இல்லைன்னா நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுவோம். ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. I miss you while you were away. So good to see you again after so long. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்த்துருக்கோம் அப்படி சொல்லலாம் இல்லையா? So good to see you again after so long. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். So good to see you again after so long. Let's take a photo together for memories. போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு மெமரிக்காக போட்டோ எடுத்துக்கலாமா? Can you send me the photo later? எடுத்த போட்டோ என்ன அனுப்பிடுவியா? Don't copy my work. Try it yourself. என்னை காப்பி பண்ணாத, நீயாவே ட்ரை பண்ணிக்கோ. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தது பிடிச்சிருக்குதுங்களா? ஓகேங்களா? பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சின்ன கிட் கான்வர்சேஷன். கிட்ஸோட நீங்க எப்படி கான்வர்ஸ் பண்ணுவீங்க, பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி கான்வர்ஸ் பண்ணுவீங்கன்றதையும் ஒரு 25 கிட்ஸ் கான்வர்சேஷன், அதாவது கிட்ஸ்ட நீங்க எப்படி பேசணும் அப்படின்றதுக்காக. நம்ம மட்டும் பேசி பழகுனா போதாது, பேரண்ட்ஸ் யாரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன். குட் மார்னிங், டிட் யூ ஸ்லீப் வெல்? காலைல பிள்ளைன்னு நல்லா உறங்குனியா அப்படின்னு கேட்கணும். எஸ், ஐ ஸ்லெப்ட் வெரி வெல் மா. ஓகேங்களா? ஆமா, நான் நல்லா உறங்குனேன் மா. டிட் யூ ஹாவ் எனி ட்ரீம்ஸ்? நீ ஏதாவது கனவு கண்டியா? எஸ், ஐ ட்ரீம்ட் ஆஃப் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. நான் வானத்துல பறக்கிற மாதிரி கனவு கண்டேன் மா. கம் வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் பிரஷ் யுவர் டீத். வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பல்லு தேய் அப்படின்னு சொல்றது. ஐ ஆம் கம்மிங் மா, நான் வந்துட்டு இருக்கேன். மாம், டோன்ட் ஃபர்கெட் டு கிளீன் யுவர் இயர்ஸ் அண்ட் கோம் யுவர் ஹேர். உன்னோட இயர்ஸை வந்து கிளீன் பண்ணு, தலை நல்லா வாரிரு, மறந்துடாத. ஓகேம்மா. ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? எஸ், ஐ ஃபினிஷ்ட் இட் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னே என்ன பண்ணிட்டேன்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சரி மாம், குட். நவ் ஈட் யுவர் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடு. ஐ வில் ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, நான் சாப்பிட்றேன், என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றேன். ட்ரிங்க் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க், இட்ஸ் குட் ஃபார் யுவர் போன். பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம ஒன்னொன்னு கொடுக்கும் போதும் இதுல என்ன இருக்கு, கேரட் கொடுத்தா விட்டமின் ஏ இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி வளர்த்து பாருங்க. கண்டிப்பா அது சாப்பிடும், நெக்லெக்ட் பண்ணாது. ட்ரிங்க் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க், இட்ஸ் குட் ஃபார் யுவர் போன். ஐ வில் மா, நான் கண்டிப்பா குடிக்கிறேன், நான் செய்யறேன். வியர் யுவர் யூனிஃபார்ம் நீட்லி. உன்னோட யூனிஃபார்மை நீட்டா போட்டுக்கோ. பிள்ளைங்களை மோஸ்ட்லி அவங்களாவே ட்ரைன் அப் பண்ணிடணும். ஐ ஆம் புட்டிங் இட் ஆன் நவ். நான் போட்டுக்கிறேன் இப்போ. பேக் யுவர் பேக் அண்ட் செக் யுவர் புக்ஸ். உன்னோட பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உன்னோட புக்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோ. ஐ செக்டு எவ்ரிதிங்மா, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். மா, புட் ஆன் யுவர் ஷூ, இட்ஸ் டைம் டு கோ. உன்னோட ஷூ போட்டுக்கோ, நேரம் ஆயிட்டே இருக்கு. எஸ் மா. ஓகே மாம், டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச் பாக்ஸ். உன்னோட லஞ்ச் பாக்ஸ் எடுக்க மறந்துடாத. கிட், ஐ பேக்ட் இட் ஆல்ரெடி. நான் ஏற்கனவே பேக் பண்ணிட்டேன். டிட் யூ டேக் யுவர் வாட்டர் பாட்டில்? உன்னோட வாட்டர் பாட்டில் எடுத்துட்டியா? எஸ், ஐ டிட், எடுத்துட்டேன். ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல்? ஸ்கூலுக்கு ரெடியா? எஸ், ஐ ஆம் ரெடி அண்ட் எக்ஸைட்டட். நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன். ரிமெம்பர் டு கிரீட் யுவர் டீச்சர். டீச்சரை பார்த்தனா என்ன பண்ணணும்? விஷ் பண்ணணும், பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? ஐ வில் மா. வாக் சேஃப்லி ஆன் த ரோடு. எதுல ரோட்ல நடக்கும்போது கேர்ஃபுல்லா நட. வாக் சேஃப்லி ஆன் த ரோட். ஐ வில் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சே குட் மார்னிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் என்ன பண்ணணும்? விஷ் பண்ணணும், குட் மார்னிங் சொல்லணும். கிட், ஐ வில் சே இட் பொலைட்லி. ஓகே, நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஐ வில் சே இட் பொலைட்லி. கீப் யுவர் பேக் ஆன் யுவர் ஷோல்டர் ப்ராப்பர்லி. உன்னோட பேக்கை ஷோல்டர்ல ப்ராப்பரா போட்டுக்கோ. ஓகேம்மா. டோன்ட் ஃபர்கெட் டு லிசன் யுவர் டீச்சர் கேர்ஃபுல்லி. டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை கேர்ஃபுல்லா கேளு, கவனமா கேளு. ஐ வில் பே அட்டென்ஷன். நான் கண்டிப்பா கேட்பேன், நான் கவனமா இருப்பேன். ஐ வில் பே அட்டென்ஷன். ஸ்பீக் நைஸ்லி டு யுவர் கிளாஸ்மேட்ஸ். உன்னோட கிளாஸ்மேட்ஸோட நல்ல பொலைட்டா பேசணுன்றதுக்காக ஸ்பீக் நைஸ்லி டு யுவர் கிளாஸ்மேட். ஐ வில் மா. பி கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். பி கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். நீ வந்து எல்லாத்துட்டையும் கைண்டாவும் இருக்கணும், அதை எல்லாத்துக்கும் உதவி செய்யற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக
Be kind and helpful to others. I promise, mom. ஓகேங்களா? நெக்ஸ்ட், remember to your homework after school. Remember to do your homework after school. ஸ்கூல் முடிச்சவொடனே நான் ஹோம்ஒர்க் பண்ண மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ. ரிமெம்பர் டு டூ யுவர் ஹோம்ஒர்க் ஆஃப்டர் ஸ்கூல். ஐ வில் டூ இட் ஆன் டைம். கரெக்டான நேரத்துல செய்திருவேன். ஃபினிஷ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் லீவிங். உன்னோட வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிரு. ஐ ஆம் ஃபினிஷிங் இட் நவ். டேக் யுவர் பேக் அண்ட் அம்பர்லா. பேகு அம்பர்லா எல்லாம் எடுத்துக்கோ. ஐ ஹாவ் தம் ரெடி. எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு வியர் யுவர் கேப்ஸ் இன் த சன். வெயிலா இருந்ததுன்னா கேப்பை போட்டுக்கோ. ஐ வில் மா. குட் பை. ஹாவ் ஏ குட் டே அட் ஸ்கூல். குட் பை. ஓகேங்களா? ஸ்கூல் போறதுக்கு அப்புறம் நம்ம குட் பை. நல்ல இந்த நாள் நன்றாக இருக்கட்டும். குட் பை. ஐ வில் பிஹேவ் வெல். நான் வந்து நல்லா பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு குழந்தை சொல்றா. ஓகேங்களா? இந்த மாதிரி கான்வர்சேஷன் பிடிச்சிருக்குதுங்களா அப்படின்னு சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற எப்படி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.